பெஸ்ட் moral ஸ்டோரீஸ். ஒரு கிராமத்துல சோமலிங்கம் அவன் பொண்டாட்டி பார்வதி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. சோமலிங்கம் பேருக்கு ஏத்த மாதிரியே ரொம்பவே சோம்பேறி. சூரியன் நடு நெத்திக்கு வர வரைக்கும் படுக்கல இருந்து எந்திரிக்காம எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே சோம்பேறியா இருப்பான். நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருப்பான். ஆனா அவன் பொண்டாட்டி பார்வதி மட்டும் ரொம்பவே கஷ்டப்பட்டு வீட்டு வேலையும் செஞ்சு வெளிய போய் கூலி வேலை செஞ்சுக்கிட்டு வந்து அதுல வர காசுல குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருந்தா. அவனாலதான் அந்த குடும்பமே நடந்துகிட்டு இருந்தது. ஒரு நாள் 9 மணி ஆனாலும் சூரியன் நெத்திக்கு வந்தாலும் சோமலிங்கம் எந்திரிக்காம தூங்கிக்கிட்டு இருந்தான். வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிற பார்வதிக்கு அவனை பார்த்த உடனே ரொம்ப கோவம் வந்து இப்படி சொன்னான். ஏங்க, இன்னும் எவ்வளவு நேரம் அப்படின்னு நீங்க தூங்கிக்கிட்டே இருப்பீங்க? சூரியன் நடு உச்சிக்கு வந்திருக்கான். ஊருக்குள்ள இருக்கிற ஆம்பளைங்க எல்லாம் எந்திரிச்சு வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க மட்டும் எப்பவும் போல பெட்ஷீட்ட போத்திக்கிட்டு படுத்து தூங்குறீங்களே. உங்களது எப்போ இந்த ராமாயணம் தானா? ஐயோ, என்னடி காலையிலேயே பிரச்சனை பண்ற? நைட்டு நான் சரியா தூங்கவே இல்லை. இப்போ நல்லா தூக்கம் வருதுன்னு தூங்குன. நீ என்னவோ காலையில எந்திரின்னு உயிரை வாங்குற. நீ போய் உன் வேலையை பாரு. பார்வதி ரொம்ப கவலையோட, எப்ப பார்த்தாலும் இப்படிதான் சொல்றீங்க. நைட்டு கொஞ்சம் சீக்கிரமா தூங்கி காலையில கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சு காட்டுக்கு போய் கொஞ்சம் விறகுங்களை கொண்டு வந்து உடைச்சி மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் அந்த விறகுங்களை வித்து 4 காசு சம்பாதிச்சு கொண்டு வரலாம்ல. நான் ஒத்தையிலேயே எவ்வளோ கஷ்டப்படுறேன். விறகு உடைக்கவா? என்னால முடியுமா பார்வதி? என்னால குனிஞ்சு நிமிந்தெல்லாம் வேலை செய்ய முடியாது. இடுப்பு ரொம்ப வலி. அது இல்லாம வெயில் வேற பயங்கரமா அடிக்குது. இந்த வெயிலுக்கு என்னால வேலை செய்ய முடியாது. சரி, இன்னைக்கு போட்டோம், நாளைக்கு வேற ஏதாவது பார்க்கலாம். அந்த வார்த்தையை கேட்ட உடனே தன்னோட புருஷன் மாறவே மாற மாட்டான் அப்படின்னு பார்வதி அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். சோமலிங்கம் மறுபடியும் படுத்து தூங்கிட்டான். இப்படி அவங்க வாழ்க்கை ரொம்ப கஷ்டத்திலேயே நடந்துகிட்டு இருந்தது. இப்படி இருக்கும்போது அந்த ராஜ்யத்தை ஆள்ற ராஜாவான தர்மராஜ் ரொம்ப நல்லவரு. அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்க எல்லாம் சுறுசுறுப்பா வேலை செய்யணும் அப்படின்னு தான் அவரு யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்படி இருக்கும்போது அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்க எல்லாம் அவங்களோட சோம்பேறித்தனத்தை விட்டு காலையில சீக்கிரமா எந்திரிச்சு வேலை செய்யணும்னு ராஜா உடனே இத பத்தி நல்லா யோசிச்சு அவரோட ஆட்களை கூப்பிட்டு ஊருக்குள்ள டங்கூரா அடிக்க சொல்லி இப்படி சொன்னாரு. ஒரு நாள் மத்தியான நேரத்துல அந்த சந்திரபூரி கிராமத்துல ராஜாவோட ஜனங்க டங்கூரத்தை அடிச்சாங்க. ஊரு ஜனங்க எல்லாருமே அங்க சேர்ந்தாங்க. வேலையை முடிச்சுக்கிட்டு வர பார்வதி கூட அத பார்த்து அவளும் அங்க வந்து நின்னா. எல்லாரும் கேட்டுக்குங்க, இது மூலியமா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது என்னன்னா, வீட்டுல இருக்கிற எல்லாரும் அதிகாலையில எந்திரிக்கணும். சூரியன் உதயிக்கிறதுக்கு முன்னாடியே காலையில எந்திரிச்சு நம்ம சம்பிரதாயத்தை கடைபிடிக்கணும். நம்ம ராஜா உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லிருக்காரு. அதுக்காக நாளைக்கு காலையில ஒரு ஏற்பாடு பண்ணிருக்காரு. என்னையா ஏற்பாடு? கொஞ்சம் விவரமா சொல்ல. நாளைக்கு காலையில அதிகாலையில, அப்படின்னா சூரியன் உதயிக்கிறதுக்கு முன்னாடியே இருட்டு வேளையிலேயே யாரெல்லாம் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு ராஜா வீட்டு வாசல்ல நிக்கிறாங்களோ அவங்களுக்கு தலா 10 தங்க நாணயம் கொடுக்கப்படும். எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த அவகாசம் நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான். சரியா சூரியனோட வெளிச்சம் இந்த பூமிக்கு விழும்போது கோட்டையோட கதவு சாத்திருக்கும். அதுக்கப்புறம் வரவங்களுக்கு எதுவுமே கொடுக்க முடியாது. எல்லாரும் கேட்டுக்குங்க. அந்த வார்த்தையை கேட்ட உடனே பார்வதியோட சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. 10 தங்க நாணயம் அப்படின்னு சொன்னா அவங்க வாழ்க்கை முழுக்க உக்காந்து சாப்பிடுற அளவுக்கு சொத்து. பார்வதி அவங்களோட கஷ்டம் எல்லாமே முடிஞ்சிரும் அப்படின்னு கனவு கண்டுகிட்டு இருந்தா. வீட்டுக்கு போய் பாக்குற நேரத்துல அப்ப கூட சோமையா வீட்டு திண்ணையில சோம்பேறியா உக்காந்து இருந்தான். புருஷனோட பக்கத்துல போய், என்னங்க கேட்டீங்களா? நம்ம கஷ்டம் தீந்து போற காலம் வந்துருச்சு. மகாராஜா ஒரு விஷயத்த அறிவிச்சிருக்காரு. மகாராஜா ஏதோ ஒரு வார்த்தையை அறிவிச்சா நம்ம கஷ்டம் எப்படி தீரும்? என்னது? யாருமே வேலை செய்ய வேண்டான்னு சொல்லிட்டாரா? அது இல்லங்க, 10 தங்க நாணயத்தை கொடுக்கறாங்களா. அதிகாலையில எந்த வீட்டுல ஆம்பளை சீக்கிரமா எந்திரிச்சு கோட்டையோட கதவு கிட்ட போறானோ அவனுக்கு 10 தங்க நாணயம் கொடுக்கறாங்களா. நாளைக்கு காலையில நீங்க சீக்கிரமா எந்திரிச்சு கோட்டையோட கதவு கிட்ட போனா போதும், நம்மளோட கஷ்டம் எல்லாம் தூரமாயிடுங்க. அந்த 10 தங்க நாணயத்துல நம்ம ஒரு சின்ன வீட கட்டிக்கலாம், கொஞ்சம் வயல கூட வாங்கிக்கலாம். மத்தவங்க கை கீழே போய் கூலி வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. 10 தங்க நாணயமா? உண்மையிலேயே கொடுக்கறாரா?
நாளைக்கு காலையில உங்க வீட்டாண்ட போன உடனே கொடுப்பாங்களா? இது எனக்கு ரொம்ப சுலபமான வேலை. நாளைக்கு காலையில நான் கண்டிப்பா போக தான் போறேன். எனக்காக போறதுக்கு முன்னாடியே சுட சுட சுடு தண்ணி, ஒரு சொம்பு நிறைய பால் எல்லாத்தையும் தயாரா எடுத்து வை. கண்டிப்பாங்க, எல்லாத்தையும் நான் செஞ்சு கொடுக்கறேன். நைட்டு தூங்கும்போது கொஞ்சம் சீக்கிரமா தூங்குங்க. கோட்டை நம்ம வீட்டாண்ட இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. கோட்டை நம்ம வீட்ல இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. நம்ம காலையில கோழி கூறதுக்கு முன்னாடியே எந்திருக்கணும். பார்வதிக்கு அன்னைக்கு கொஞ்சம் கூட தூக்கமே வரல. நாளையில இருந்து தன்னோட வாழ்க்கை மாறப்போகுதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. சோமையா மட்டும் தனக்கு 10 தங்க நாணயம் கிடைக்க போது, இனிமே தான் வேலைக்கே போறது வேண்டாம் அப்படின்னு பகல் கனவை கண்டுகிட்டு ரொம்ப நேரம் தூங்காமையே இருந்தான். நடு ராத்திரிக்கு அப்புறம் ஆழமான தூக்கத்துக்கு இறங்கி இருந்தான். பார்வதி காலையில கோழி கூவுறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு தன்னோட புருஷனுக்காக பாலெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தா. அதிகாலையில 4 மணி ஆயிடுச்சு. ரொம்ப இருட்டாதான் இருக்கு அப்படின்னு தன்னோட புருஷனை எழுப்புறதுக்காக போனா. ஏங்க எந்திரிங்க, காலையில 4 மணி ஆயிடுச்சு. நீங்க குளிச்சு முடிச்சு வராங்கட்டியும் நேரம் அதுக்கப்புறம் 5 மணி ஆயிடும். இப்போ நம்ம கிளம்புனாதான் சரியா சூரியன் உதயிக்கும் போது கோட்டையோட வாசல்ல இருக்க முடியும். என்ன பார்வதி, அதுக்குள்ளேயே இருட்டாயிடுச்சா? வெளிய பாத்தியா எவ்வளவு இருட்டா இருக்கு அப்படின்னு? இந்த மாதிரி பயங்கரமான இருட்டுல நான் கோட்டை வரைக்கும் நடந்து போகவே மாட்டேன். ரோடெல்லாம் முள்ளு முள்ளா இருக்கும். இன்னும் 1/2 மணி நேரம் கழிச்சு எந்திருக்கிறேன். கொஞ்ச நேரம் தூங்க விட்ரி. ஐயோ, இருட்டா இருக்கும்போது தாங்க இங்கிருந்து கிளம்பணும். கோட்டையோட வாசல மூடிடுவாங்க. ராஜாவோட ஆக்னியும் அதுதானே. உங்களோட சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு எந்திருங்க. 10 தங்க நாணயம் கிடைக்க போகுது. இது நம்ம வாழ்க்கைங்க. 10 நாணயம் தானே, கொடுப்பாங்க. இப்போ என் தூக்கத்தை கெடுக்காத, கண்டிப்பா 1/2 மணி நேரத்துல எந்திருக்கிறேன். அவன் அப்படி சொன்ன உடனே பார்வதிக்கு மறுபடியும் அவனை எழுப்புனா அவன் திட்டுவான்னு சும்மா இருந்துட்டா. காலையில 4:30 மணி ஆச்சு. ஒரு பக்கம் வானம் வண்ண மாற ஆரம்பிச்சது. பார்வதி வெளியே வந்து பார்த்துட்டு தன்னோட புருஷனை எழுப்புறதுக்காக, எங்க எந்திரிங்க, ஊருக்குள்ள இருக்கிற ஆம்பளைங்க எல்லாம் கூட்டம் கூட்டமா கோட்டை வாசலுக்கிட்ட போய்கிட்டு இருக்காங்க. அவங்க பேசிக்கிட்டு நடக்கிற சத்தம் இங்க வரைக்கும் கேக்குது. ஆனா நீங்க இன்னும் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம மட்டும் போலனா நம்மளுக்கு தங்கம் கிடைக்காது. அப்பா பார்வதி, வெளியே இன்னும் குளிர் காத்து வீசிக்கிட்டு இருக்குடி. இந்த மாதிரி குளிர்ல என்னால வெளியே போக முடியாது. ராஜா ரொம்ப நல்லவரு. தங்கம் எங்க போயிட போகுது? கண்டிப்பா எல்லாருக்கும் தங்கத்தை கொடுத்து விடுவாரு. இன்னும் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டு வெளிச்சம் வரும்போது எந்திரிச்சு வர. அப்போ குளிர் இருக்காதுல்ல. வெளிச்சம் வந்த உடனே கோட்டையை சாத்திடுவாங்கங்க. அப்ப நம்மளுக்கு தங்கம் கிடைக்காது. தயவு செஞ்சு என் வார்த்தையை கேளுங்க. சீக்கிரமா எந்திரிங்க. 10 தங்க நாணயம் வந்தா நம்ம கஷ்டம் எல்லாம் தீந்து போயிடும். அதுக்கப்புறம் நீங்க இதே மாதிரி படுத்து தூங்கலாம். யாரும் உங்களை எதுவுமே கேட்க முடியாது. இன்னைக்கு ஒரு நாள் உங்க சோம்பேறித்தனத்தை விட்டுருங்க. சரி ஏண்டி உயிர் எடுத்துக்கிட்டு இருக்க? 10 நிமிஷம் அங்க பாரு, கோழி கூவுன உடனே எந்திரிச்சு வர. பார்வதி வீட்டுக்கு வெளியே வாசல்ல வந்து நின்னு பாத்துக்கிட்டு இருந்தா. ஒரு ஜனங்க அதுக்குள்ள எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. 5:30 மணி தாண்டிருச்சு. பார்வதி தன்னோட பொறுமையை இழந்து வீட்டுக்குள்ள வந்து கோவமா பச்சை தண்ணி எடுத்து ஊத்துனா. உடனே சோமலிங்கம் எந்திரிச்சு நின்னா. பார்வதி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? பைத்தியம் எனக்கு பிடிக்கல, உங்களுக்கு தான் பிடிச்சிருக்கு. இலவசமா தங்க நாணயத்தை ராஜா குடுக்கறேன்னு சொன்னாலும் எந்திரிச்சு போவாம இங்கே இருக்கீங்களே. 5:30 மணி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல வெளிச்சம் வந்துரும். வீட்டை விட்டு முதல்ல மரியாதையா வெளியே போங்க. பொண்டாட்டியோட கோவத்தை பார்த்து கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம அவன் நிதானமா எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு துணி மாத்திட்டு வர்றதுக்கே அவனுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பார்வதி, என் செருப்பேங்க, என்னோட கண்ணாடி எங்க? இப்படி அவன் கிளம்புறதுக்கே ரொம்ப நேரமாக்கிட்டான். அதுக்குள்ள சூரியன் உதயிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சூரியன் உதைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் இருக்குல்ல. இருந்தாலும் அவன் நிதானமா வீட்டை விட்டு கிளம்பி காட்டுக்குள்ள நிதானமா நடந்துகிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் பாத்துக்கிட்டு சோம்பேறி மாதிரி சூரியன் உதயிக்கும் போது நடந்து போய்கிட்டு இருந்தான். ஜத்தா வேகமா நடந்துகிட்டு, எங்க கொஞ்சம் சீக்கிரமா நடுங்க. சூரியனை பாத்தீங்களா? அப்பவே கடல்ல இருந்து மேல வந்துகிட்டு இருக்காரு. நம்ம இப்படியே நடந்தா கோட்டைக்கு போக முடியாது. சீக்கிரமா நடுங்க. என்னது சீக்கிரமா நடக்கணுமா? என்னால முடியாது, எனக்கு ரொம்ப கால் வலிக்குது. கிடைச்சா 10 தங்க நாணயம் கிடைக்குது. இல்லனா பரவாயில்ல, அதுக்காக என்னோட உயிரை விட எல்லாம் என்னால முடியாது. பொண்டாட்டி எவ்வளவுதான் சொன்னாலும் அவன் நிதானமா தான் நடந்துகிட்டு இருந்தான். அவனோட சோம்பேறித்தனத்தை விடவே இல்ல. இப்படி கொஞ்ச நேரத்திலேயே கோட்டை வாசலுக்கு வந்துட்டாங்க. அதுக்குள்ள சூரியன் நல்லா உதயமாயிட்டான். வாசல்ல நிக்கிற சேவகருங்க
அந்த கதவை சாத்திட்டாங்க. நில்லுங்க நில்லுங்க, கதவை சாத்தாதீங்க. நானும் ராஜா குடுக்கற தங்க நாணயத்தை வாங்க தான் வந்திருக்கேன். என்ன உள்ள விடுங்க. ராமலிங்கம் எவ்வளவுதான் கெஞ்சி கூத்தாடுனாலும் அந்த சேவகருங்க அவனை உள்ள விடவே இல்ல. ராஜலிங்கம், எங்க கிளம்பிக்கிட்டு இருக்க? ராஜா சொன்ன மாதிரி சூரியோதயம் ஆன உடனே கதவை சாத்திருங்க அப்படின்னு எங்களுக்கு சொல்லிருக்காங்க. சூரியன் உதயமாயிட்டாரு, அதனால கதவை சாத்திட்டோம். ஐயா, தயவு செஞ்சு என்ன மட்டும் உள்ள விடுங்க ஐயா. என் பொண்டாட்டி காலையில இருந்து என்ன எழுப்பிக்கிட்டே இருந்தா. என்னோட சோம்பேறித்தனத்தினால இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. நான் ரொம்ப ஏழைங்க ஐயா. 10 தங்க நாணயம் எனக்கு ரொம்ப முக்கியம். பெரிய யாரும் இருக்க கூடாதுன்னு தான் ராஜா இந்த மாதிரி ஒரு ஏற்பாடை செஞ்சாரு. உனக்கு தங்க நாணயம் வேணும்னு இருந்தா நீ காலையில எல்லாருக்கும் முன்னாடியே வந்திருக்கணும்ல. நீ ரொம்ப நேரம் வரைக்கும் நல்லா படுத்து தூங்கி நீ எந்திரிச்சு இவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் வந்தா யாருமே இங்க உனக்காக காத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ராஜா இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணதே உன்ன மாதிரி சோம்பேறிங்களை எழுப்புறதுக்காக தான். முதல்ல வந்தவங்களுக்கு தங்க நாணயம் கொடுத்தாச்சு. கஜானா அதிகாரியும் கிளம்பி போயிட்டாரு. இதுக்கப்புறம் வந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த வார்த்தையை கேட்ட உடனே சோமலிங்கம் நெஞ்சை வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னோட சோம்பேறித்தனத்தினால தனக்கு கிடைச்ச வாய்ப்பை இப்படி தவற விட்டுட்டோமேன்னு ஆலோசனை பண்ணான். அவன் தப்ப புரிஞ்சுக்கிட்டான். வர வழியில பாத்தீங்களா, நான் காலையில இருந்து தொண்டை தண்ணி வத்தி போற மாதிரி கத்திக்கிட்டே இருந்தேன். வெளியே இருட்டா இருக்கு, ரொம்ப குளிருது, என்னால இந்த நேரத்துல எந்திரிச்சு நடக்க முடியாதுன்னு நீங்க சொன்ன ஒவ்வொரு சோம்பேறித்தனம் வார்த்தையால இன்னைக்கு அதிர்ஷ்டம் நம்ம கதவை தட்டி பின்னாடி போயிடுச்சு. நம்ம வீட்டு தரித்திரத்துக்கு காரணம் நீங்க தான், உங்களோட சோம்பேறித்தனம் தான். என்ன மன்னிச்சிடு பார்வதி, நீ சொன்னது உண்மைதான். கஷ்டப்படுறதுக்கு தயாரா இல்லாதவனுக்கு எந்த மாதிரி அதிர்ஷ்டம் வந்தா கூட அந்த அதிர்ஷ்டம் அவன் கை சேராதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் எவ்வளவு பெரிய சோம்பேறி அப்படின்னா, நம்மளுக்கு அதிர்ஷ்டம் வந்தாலும் அந்த அதிர்ஷ்டத்தை நான் காப்பாற்ற முடியாம என் வாழ்க்கையே நாசமாக்கிக்கிட்டேன். இதுக்கப்புறம் எப்பவுமே நான் இனிமே இப்படி இருக்க மாட்டேன். நாளைக்கு காலையில இருந்து ஊரு ஜனங்க கூட நானும் சீக்கிரமா எந்திரிச்சு வேலைக்கு கிளம்பி போறேன். இந்த வார்த்தைய உனக்கு சத்தியம் செஞ்சு சொல்றேன். இன்னைக்கு நடந்த அந்த சம்பவம் சோமலிங்கத்துக்குள்ள பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. 10 நாணயத்தை அவன் இழந்தாலும் வாழ்க்கைன்னு என்னன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். இந்த கதை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சோம்பேறித்தனம் அப்படிங்கறது ஒரு மனுஷனோட பெரிய எதிரி. இந்த சோம்பேறித்தனத்தினால ஒரு மனுஷன் தனக்கு வர வேண்டிய எவ்வளவு நல்ல விஷயத்தையும் இழந்துட்டு நின்னுகிட்டு இருக்கான். காலமும் நேரமும் யாருக்காகவும் எப்பவுமே காத்துக்கிட்டு இருக்காது. நம்மள தேடி வந்த அவகாசத்தை யாரு உபயோகப்படுத்திக்கிறாங்களோ அவங்கதான் வாழ்க்கையில முன்னேற்றத்தை பாப்பாங்க. ஒரு ஊர்ல கோதாவரி தீரத்துல இருக்கிற அழகான கிராமம் அது. ராமையா அப்படிங்கிற மண்பானைய செய்யற பானை வியாபாரி இருந்தான். அவனோட சின்ன சக்கரத்துல மண்பானை, மண் கொடங்க, மண் பாத்திரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவன் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் அவனுக்குள்ள இருக்கிற வறுமை என்னைக்கும் குறையவே இல்ல. அவனோட மனசு மட்டும் உண்மையா நேர்மையா நிறைஞ்சிருந்தது. அவன் பொண்டாட்டியான லக்ஷ்மி கூட ஒரு குடிசை வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தான். ஒரு நாள் ராமையா பக்கத்து ஒரு சந்தைக்கு போய்கிட்டு இருக்கும்போது ஒரு அரச மரத்துக்கு அடியில ஒரு பெரிய சுவாமிஜி உட்காந்து தியானம் பண்றத அவன் பார்த்தான். அந்த சாமி குடிக்க தண்ணி இல்லாம சாப்பிட சாப்பாடு இல்லாம ரொம்பவே சோர்வாயி உட்கார்ந்து இருக்கிறத அவன் பார்த்தான். அவன் கையில ரோட்ல போகும்போது சாப்பிடலான்னு வச்சிருந்த ஒரே ஒரு ரொட்டி தான் இருந்தது. இந்த ரொட்டிய சாப்பிட போகும்போது அவனோட மனசுல இப்படி யோசிச்சான், ஐயோ இந்த சுவாமிஜி என்ன இவ்வளவு சோர்வா இருக்காரு. நான் வீட்டுக்கு போனா ஏதாவது சாப்பிடுவேன், ஆனா இவர் என்ன சாப்பிடுவாரு? என் கையில இருக்கிற ரொட்டிய இவருக்கே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ராமையா அவன் கையில இருக்கிற ரொட்டிய சுவாமிஜி கிட்ட கொண்டு போய், சுவாமி நீங்க எங்க இருந்து வரீங்க? இவ்வளோ சோர்வா இருக்கீங்க. என்கிட்ட இந்த ஒரு ரொட்டிய விட்டா வேற எதுவுமே இல்ல. இத சாப்பிட்டு உங்க பசிய தீத்துக்குங்க. உங்க பசிய தீத்த எனக்கு புண்ணியம் வரும். அந்த சுவாமிஜி நிதானமா கண்ணு திறந்து ராமையாவ அன்போட பார்த்து, இங்க பாருப்பா, நீ உண்மையிலேயே ரொம்ப நல்லவன். இந்த காலத்துல சாப்பிட நிறைய இருந்தாலும் யாருமே இன்னொருத்தருக்கு தானம் பண்ண மனசு வராது. ஆனா உன் கையில உனக்கு சாப்பிட மட்டும்தான் ஒரு ரொட்டி இருந்தது, இருந்தாலும் எனக்கு கொடுக்கற. நீ எனக்கு உன்னோட சாப்பாட கொடுக்கல, நேர்மைய கொடுத்திருக்க. இந்த ருணத்தை நான் எப்படி தீர்த்துக்கிறது? சுவாமி நீங்க பெரியவங்க, உங்க பசிய தீர்த்ததுக்கு எனக்கு எந்த நன்றியும் சொல்லாதீங்க. இது என்னோட தர்மம் மட்டும்தான். இவ செஞ்சு நீங்க ஓய்வெடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி கையில இருக்கிற ரொட்டிய கொடுத்தான். அந்த சுவாமிஜி அத வாங்கிக்கிட்டாரு. அவரோட பக்கத்துல இருந்த
ஒரு பையை எடுத்து அவரு ராமையாவுக்கு கொடுத்தாரு. இங்க பாருப்பா ராமையா, உன் கையில இருக்கிறது சாதாரணமான பை இல்ல. உனக்கு தேவையானத நீ நினைச்ச உடனே இந்த மாயப்பை உனக்கு அந்த பொருளை கொடுக்கும். நீ நினைப்பு வச்சுக்கோ, இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. இந்த பை கேவலம் உன்னோட அவசரத்தை தீக்கிறதுக்காகவும் உன்னோட கஷ்டத்தை தீக்கிறதுக்கு உன்னோட வாழ்க்கைய சுலபமா கொண்டு போக மட்டும்தான் இது உபயோகப்படும். என்னைக்கு உன்னோட மனசுல இருக்கிற தேவை ஆசைய தாண்டி அத்தியாசைக்கு போகுதோ அப்ப இந்த மந்திரப்பை உன்னை விட்டுட்டு போயிடும். அது கூட சேர்ந்து உனக்கு கிடைக்க வேண்டிய நிம்மதி கூட இந்த பை கூடயே போயிடும். அது மேலதான் உன்னோட வாழ்க்கையே நின்னுகிட்டு இருக்கு. சரி சுவாமி, நான் உங்க பேச்ச கேக்குறேன். இது என்னோட பசிய தீத்தா மட்டும் போதும், அதை தவிர வேற எனக்கு எதுவும் வேண்டாம். சுவாமி அவன் மூஞ்ச பார்த்து சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சு உனக்கு நல்லதே நடக்கும்னு மாயமாயிட்டாரு. ராமையா அத பார்த்த உடனே ரொம்ப பயத்தோட ஆச்சரியப்பட்டு வீட்டுக்கு திரும்பி வந்து அவனோட பொண்டாட்டி கிட்ட நடந்த விஷயத்த பத்தி எல்லாமே எடுத்து சொன்னான். இங்க பாருங்க, நீங்க கொண்டு வந்திருக்கிறப்ப உங்க தேவைய தீர்க்கும் அப்படின்னு சொல்றது என்னால நம்ப முடியல. நீங்க ஏதோ பசி மயக்கத்துல தான் என்கிட்ட உளறீங்க அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். இல்ல லக்ஷ்மி, அந்த சுவாமிஜி பேச்சுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ என்ன நம்பு. இன்னைக்கு நம்ம பசியில இருக்கிறது வேண்டாம், எதுவுமே வேண்டாம். இன்னைக்கு உனக்கு சுட சுட பாலும் ரொட்டியும் கிடைச்சா நல்லா இருக்கும். இப்படி ராமையா அந்த பைய கையில வச்சுக்கிட்டு யோசிச்ச உடனே சுட சுட பாலும் சோள ரொட்டியும் மண் பானையில அவங்க கண்ணு முன்னாடி வந்தது. அத பார்த்த லக்ஷ்மி சந்தோஷத்துல ஆச்சரியப்பட்டா. ஐயோ ராமையா, உண்மையிலேயே இது மாயந்தான், என்ன மன்னிச்சிடுங்க. இவ்ளோ காலமா இவ்ளோ நல்ல பொருளை நம்ம இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. இன்னைக்கு நீ வயிறு நிறைய சாப்பிடு லக்ஷ்மி. ஆனா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம தேவைக்கு மீறினதை நம்ம கேட்க கூடாது. நாளைக்கு இந்த பாலு ரொட்டியை தவிர எதுவுமே கேட்க கூடாது. நம்ம வாழ்றதுக்காக மண்பானைய கஷ்டப்பட்டு செய்யறோம். அந்த மண்பானை செய்யும் போது இந்த பை நம்மளுக்கு துணையா இருந்தா நம்மளுக்கு ரொம்ப நல்லது. மறுநாள் ராமையா எப்பவும் போல பானையை செய்ய ஆரம்பிச்சான். ஆனா அவனுக்கு பானையை செய்யறதுக்கு மண்ணை வேக வைக்கிறதுக்கும் விறகும் இல்லாததுனால அந்த பைய தொட்டுக்கிட்டு, சுவாமி எனக்கு பானை செய்ய நல்ல மிருதுவான மண்ணை வேக வைக்க விறகும் தேவைப்படுது அப்படின்னு வேண்டிக்கிட்ட உடனே மிருதுவான மண்ணும் விறகும் அவன் கண்ணு முன்னாடி வந்துச்சு. ராமையாவுக்கு புதுசா சக்தி வந்துச்சு. அன்னையில இருந்து அவனுக்கு தேவையான அளவுக்கு மட்டுமே அந்த பை மூலியமா அவனுக்கு அதிகமா இல்லாம அவன் தேவைக்கேத்தத மட்டும் கேட்டுக்கிட்டு அன்னையில இருந்து அவன் சந்தோஷமா 3 நேரம் வயிறு நிறைய சாப்பிட்டுக்கிட்டு பானைய செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவன் கஷ்டப்பட்டதுக்கு 2 மடங்கு அவனுக்கு பலம் வந்தது. எங்க நம்ம இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம்ல. நம்ம கஷ்டப்பட்டதுக்கு நம்மளுக்கு நாணயமான பிரதிபலம் கிடைக்கிறதுனால நம்மளுக்கு இன்னைக்கு எந்த விதமான பிரச்சனை இல்ல. இந்த பைய நம்ம ரொம்ப பத்திரமா உபயோகப்படுத்தணுங்க. ஆமா லக்ஷ்மி, நம்ம அந்த சுவாமிஜியோட பேச்ச கேட்டு அதிகமா ஆசைப்படாம நம்மளுக்கு இருக்கிறதுக்கு நிம்மதியா போதுமான அளவுக்கு நம்ம சந்தோஷமா இருக்கலாம். ராமையாவோட வாழ்க்கை நிம்மதியா இருந்தது. அவனுக்கு இப்போ எந்த விதமான பிரச்சனை இருக்குல்ல. அதே ஊருக்குள்ள இருக்கிற பெரிய பணக்காரனான கங்கையா முன்னாடி ராமையா போய் நிக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. ராமையா கங்கையாவை ரொம்ப கேவலமா பாத்துக்கிட்டு இருந்தான். என்ன ராமையா, இன்னும் நீ பானை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கியா? பாத்தியா, உனக்கு பானை செய்யறதுக்கு இன்னும் என்கிட்ட தான் நீ கடனை வாங்கிக்கிட்டு இருக்க. அப்போ ராமையாவோட மனசுல, நான் இன்னும் இவங்கிட்ட கடன் வாங்கணுமா? என்கிட்ட தான் அந்த மந்திரம் பைய இருக்கே, நான் எதுக்காக இவங்கிட்ட இன்னும் கடன் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சான். அப்பதான் ராமையா மனசுல பேராசை பிறந்தது. அன்னைக்கு அவன் பொண்டாட்டி கூட பேச ஆரம்பிச்சான். லக்ஷ்மி, நம்ம எதுக்காக இன்னும் இந்த குடிசை வீட்லயே இருக்கணும்? அந்த கங்கையாவோட வீட்டை பாத்தியா, எவ்வளோ பெரிய வீட கட்டிக்கிட்டு இருக்கான். நம்ம கூட அவங்கிட்ட இருக்கிற பெரிய வீடையே இந்த பை மூலியமா ஏன் கேட்க கூடாது? ஏங்க, எதுக்காக நீங்க இன்னைக்கு அப்படி யோசிக்கிறீங்க? நம்ம இந்த வீட்ல நிம்மதியா தானே இருக்கோம். வெயில் இல்ல, மழை இல்ல, நம்ம நல்லா தானங்க இருக்கோம். அவன் எப்பவுமே கடனை பத்தி பணத்தை பத்தி தான் யோசிப்பான். நம்மளுக்கு இப்ப இருக்கிற பணமே போதுங்க. எதுக்குங்க நம்ம பேராசைப்படணும்? இது போதுங்க. நீ புரியாம பேசுற லக்ஷ்மி. பணம் அப்படிங்கறது கௌரவத்தோட தான் வரும். அவன் என்ன பார்த்து எவ்வளவு கேவலமா பேசுறான். எனக்கும் இந்த ஊருக்குள்ள கௌரவம் வேணும். இந்த பைய வச்சுக்கிட்டு நான் கேட்க போறேன். அந்த செட்டிய விட எனக்கு ரொம்ப பெரிய வீடு வேணும். இப்படி அவனோட குடிசை வீட்டு பக்கத்திலேயே மறுநாளே ஒரு பெரிய வீடு வந்தது.
அத பார்த்து அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். இப்படி செட்டியை விட பெரிய பணக்காரனா மாறிட்டான். அவனோட பழைய சுபாவமும் மாறி போச்சு. அவன் பானை செய்யறதையே விட்டுட்டான். எப்பவுமே கையில அந்த பைய வச்சுக்கிட்டே இருந்தான். அவனுக்கு எது தேவையோ அத வாங்கிக்கிட்டு இருந்தான். எங்க இப்ப நீங்க பானை செய்யவே போக மாட்டேங்கிறீங்க, இதனால நம்மளுக்கு கஷ்டம் வராதா? கஷ்டத்தோட வீட்ல இருந்தா நம்ம எப்படிங்க சம்பாதிக்கிறது? இப்போ எதுக்காக லக்ஷ்மி நான் பானையை செய்யணும்? நான் நினைச்சா தங்க பானையே என் கண்ணு முன்னாடி வரும். இங்க பாரு லக்ஷ்மி, இதுக்கப்புறம் வீட்டு வேலை செய்ய, சமையல் செய்ய, துணி துவைக்கிறதுக்கு வெளியே யாரையாவது வேலைக்கு வச்சுக்கலாம். நம்ம இதுக்கப்புறம் ராஜ்யபோகம் வாழ்க்கையை தான் வாழணும். ஐயோ, உங்களுக்கு என்னங்க ஆயிருக்கு? நம்மளுக்கு சாதாரணமான சாப்பாடே போதும். இந்த மாதிரி சொத்து பத்தெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு தேவை? அந்த துணியை துவைக்கிறது, இஸ்திரி பண்றது கூட நம்மளுக்கு செலவு தானே. நீங்க நம்ம சந்தோஷத்தை எல்லாம் இழந்துட்டு வெறும் பொருளுங்களை மட்டும் தான் சேர்த்து வைக்கிறீங்க. உனக்கு ஆனந்தம் அப்படின்னா தெரியல லக்ஷ்மி, நம்ம சொத்துல தான் நம்மளுக்கு ஆனந்தம் இருக்கு. நீ அதிகமா பேசாத, எனக்கு எல்லாமே தேவை. இந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஜனங்களை விட எனக்கு அதிகமா சொத்து பத்து தேவை அப்படின்னு சொல்லி அவன் அன்னையில இருந்து ஊரு ஜனங்களை கேவலமா பார்க்க ஆரம்பிச்சான். எல்லாருக்கிட்டையும் கர்வமா பேச ஆரம்பிச்சான். அவன் மூஞ்சில இருக்கிற சிரிப்பே போயிடுச்சு. அவனுக்குள்ள அதிகமான பேராசை உண்டாச்சு. ராமையா கிட்ட இப்போ அளவுக்கு மீறின சொத்து பத்து இருந்துச்சு. ஆனா அவனுக்கு தூக்கம் இருக்கல. லக்ஷ்மி ராமையா கிட்ட, ராமையா, உங்களுக்கு நான் எவ்வளவு சொன்னாலும் புரியறது இல்ல. இந்த பணம் புகழ் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது இல்ல. குடிசை வீட்டுல இருக்கிற சந்தோஷம், அந்த சிரிப்பு இப்ப உங்ககிட்ட இல்ல. என்ன பார்த்தா கூட நீங்க சிரிக்க மாட்டேங்கிறீங்க. இப்ப எப்பவுமே பேராசை, பயம் மட்டும்தான் உங்க கண்ணுல தெரியுது. தயவு செஞ்சு எல்லாத்தையும் நிறுத்திருங்க. அப்போ ராமையா கோவமா, என்ன லக்ஷ்மி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? பயமா? எனக்கு எதுக்காக பயம்? இந்த ஊர்லயே நான் தான் பெரிய பணக்காரன். இந்த ஊரு ஜனங்க என்ன பார்த்த உடனே கையெடுத்து கும்பிடணும். அது கூட எப்பவுமே என்ன பார்த்தா அவங்க மனசுக்குள்ள பயமும் கௌரவமும் அதிகமாகணும். கௌரவம் அப்படிங்கறது பணத்தினால நம்மளால வாங்க முடியாதுங்க. அன்பால மட்டும்தான் கௌரவம் வரங்க. நம்ம யாருக்கும் உதவி செய்ய மாட்டேங்கிறோம். நீங்க எல்லாரையுமே ரொம்ப கேவலமா பாக்குறீங்க. மத்தவங்களுக்கு நீங்க மரியாதை கொடுக்கலனா உங்களுக்கு மட்டும் மரியாதை எப்படிங்க கிடைக்கும்? எனக்கு உன்னோட இந்த பேச்செல்லாம் தேவையில்லை. நான் இந்த மந்திர பைகிட்ட கேப்பேன். இந்த ஊர்லயே நான் தான் பெரிய பணக்காரனா இருக்கணும். என்ன யாருமே கேள்வி கேட்க கூடாது. என்ன பார்த்த உடனே எல்லாரும் தலை குனிஞ்சு நிக்கணும் அப்படின்னு நினைச்சான். மறுபடி நாள் அவன் ஊருக்குள்ள போகும்போது எல்லாரும் அவனை பார்த்து தலை குனிஞ்சு நின்னாங்க. அது அன்பால இல்ல, பயத்தால. ராமையா யாருகிட்ட என்ன பேசினாலோ அவங்க யாருமே அவங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கல. ராமையா கிட்ட யாருமே கிட்ட நெருங்கி கூட பேசிக்கிட்டு இருக்கல. இதனால அவன் தனி மனுஷன் ஆயிட்டான். இந்த ஊரு ஜனங்க எல்லாரும் என்ன பார்த்து பயப்படுறாங்க. ஆனா நான் ஏன் இப்ப தனியா இருக்கேன்? என்னோட மந்திரம் பைய பத்தி நான் யாருகிட்டயுமே சொல்லல. அந்த பைய யாராவது திருடிக்கிட்டாங்கன்னா, அப்படி திருடிட்டாங்கன்னா என்னோட கௌரவம், என்னோட சொத்து பத்து எல்லாமே என் கைய விட்டு போயிடுமே. அவனுக்குள்ளேயே புதுசா ஒரு பயம் உண்டாக ஆரம்பிச்சுது. அவனோட கௌரவம், அவனோட சொத்து பத்து எல்லாமே போயிடுமான்னு பயந்தான். ராமையா, நீங்க தூங்குங்க. நீங்க தூங்கி எவ்வளவு நாள் ஆச்சு? நல்லா பாத்தீங்களா எப்படி ஆயிருக்குன்னு? தயவு செஞ்சு அந்த பைய பக்கத்துல வச்சு படுத்து தூங்குங்க. இல்ல லக்ஷ்மி, இது என்னோட உயிரு. நான் படுத்து தூங்கிட்டா இந்த பைய யாராவது என்கிட்ட இருந்து தூக்கிட்டு போயிட்டா, இல்ல நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு தூங்காமையே இருந்தான். கடைசியில அவன் தனியாவே இருக்கிற மாதிரி யோசனை ஆயிருச்சு. இப்போ ராமையா கத்திக்கிட்டு, இந்த உலகத்துல எந்த ஒரு பிரச்சனையும் கவலையும் பயமும் இல்லனா எவ்வளவு நல்லா இருக்கும். அப்போ பயமும் இருக்காது, பொறாமையும் இருக்காது. என் வாழ்க்கையில பயங்கிறதே வரக்கூடாது. இந்த பயம் என்னை விட்டு போனோம். எனக்கு நிரந்தரமான நிம்மதி வேணும் அப்படின்னு ராமையா வேண்டின உடனே அந்த பையக்குள்ள இருந்து ஒரு ஒலி வந்தது. அந்த பையோட ஒலி ராமையாவோட கண்ணுக்கு பட்டுச்சு. ராமையா கண்ணை கட்டியா மூடிக்கிட்டு பைய பிடிக்க பார்த்தான். அவ்வளவுதான், அந்த பை காத்துலயே கலந்து போச்சு. அவன் கவலையோட கோவமா சுத்தியும் பார்த்தான். அவனோட பெரிய வீடு, அதிகாரம், பணம் எல்லாமே இருந்தாலும் அவன் சத்தம் போட்டு அழுந்துகிட்டு இருந்தான். லக்ஷ்மி, லக்ஷ்மி, என்னோட பை போயிடுச்சு. என்னோட அதிகாரம் எல்லாமே போயிடுச்சு லக்ஷ்மி. நான் மறுபடியும் ஏழையாயிட்டேன். என்னோட அதிகாரம் என் கைய விட்டு போயிடுச்சு. என்னோட வாழ்க்கையே நாசமா போயிடுச்சு. ஏங்க, நீங்க தானே கேட்டீங்க உங்க வாழ்க்கையில நிரந்தரமான நிம்மதி வேணும்னு? இந்த மந்திர பை தான் நம்ம வாழ்க்கையிலே வந்த பெரிய பிரச்சனை. இந்த பை நம்மளுக்கு சொத்து பத்து சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஆனா இப்ப அதுதான் நம்மளுக்கு பெரிய தலைவலி ஆயிடுச்சு. ஆசைங்கிறது ஒரு பிரச்சனை, கர்வம் அப்படிங்கிறது கூட ஒரு பிரச்சனை, தனிமை அப்படிங்கிறது கூட ஒரு பிரச்சனை தான். இந்த பை நம்மளுக்கு சாப்பாடு போட்டப்போ நம்மளுக்குள்ள சந்தோஷம் வந்தது.
ஆனா எப்ப நீங்க பானை செய்யறத நிறுத்திட்டு பணத்தை கேட்டீங்களோ அப்பவே உங்களுக்குள்ள இருக்கிற நிம்மதியே போயிடுச்சுங்க. இந்த பை நம்ம கஷ்டம் நிம்மதி எல்லாத்தையும் தூரமாக்கிடுச்சு. அதனாலதான் இப்ப அந்த பை நம்மள விட்டு தூரம் போயிடுச்சு அப்படின்னு லக்ஷ்மி சொன்ன உடனே அப்பதான் அந்த சுவாமிஜி சொன்ன வார்த்தை அவன் கண்ணு முன்னாடி வந்தது. அன்னையில இருந்து அந்த பைத்தியக்காரத்தை நம்ம கண்ணை விட்டு போயிடுச்சு. பணம் அப்படிங்கிறது நிரந்தரமானதில்ல. அன்பு பாசம் இதுதான் உண்மையான சொத்துன்னு புரிஞ்சுக்கிட்டான். அந்த பணத்தால அவன் இழந்த அன்பு நண்பருங்க கூட்டம் இதை எல்லாத்தையுமே நினைச்சுக்கிட்டு அவன் அன்னைக்கு கவலைப்பட்டான். அந்த பை அவனுக்கு சொத்து பத்தை கொடுத்தது. ஆனா அவனோட சந்தோஷத்தை நிரந்தரமா பறிச்சிருச்சு. லக்ஷ்மி என்ன மன்னிச்சிடு லக்ஷ்மி, நீதான் என்ன சரியா புரிஞ்சுக்கிட்ட. இந்த பணம் சொத்து பத்து இந்த வீடு எனக்கு சரியான தூக்கத்தையே கொடுக்கல. எனக்கு என்னோட பழைய நிம்மதிதான் வேணும், பழைய மண்பான வேலைதான் வேணும். இந்த சொத்து பத்துல எல்லாம் உண்மையான சந்தோஷம் இல்லைன்னு இந்த பை மூலியமா தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி ராமையா மறுபடியும் அவனோட மண்பான வேலைய ஆரம்பிச்சிட்டான். புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சந்தோஷமா பானை செய்ய ஆரம்பிச்சாங்க. லக்ஷ்மி இந்த பானை எவ்வளவு அழகா இருக்குல்ல, இந்த மந்திர பைய விட இதுதான் எனக்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுக்குது. இது என்னோட கஷ்டத்துலதான் பிறந்திருக்கு, கஷ்டத்துலதான் உண்மையான சந்தோஷம் நிம்மதி இருக்கு அப்படின்னு ராமையா புரிஞ்சுக்கிட்டான். இந்த கதை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஆசைக்கு எப்பவுமே அளவே இல்ல. கஷ்டப்படாம நம்மளுக்கு கிடைக்கிற அதிகமான பணமும் நம்ம மனசுல இருக்கிற சந்தோஷத்தை, நம்ம வாழ்க்கையில இருக்கிற உண்மையான சந்தோஷத்தை இழந்துரும். கஷ்டத்துலதான் உண்மையான சந்தோஷம் நிம்மதி கிடைக்கும். அதுக்குதான் உண்மையான விலை இருக்கும். நம்ம கஷ்டப்படாம கிடைக்கிற எந்த ஒரு பொருளும் நம்மளுக்கு என்னைக்குமே சாஸ்வதமான நிம்மதியை கொடுக்காது.